மகாராஜினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு வார காலத்தில் மகாராஜினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவா மகராசி பொறுத்தவரைக்கும் இந்த ஆரம்ப கட்டத்தில இந்த வாரத்தில திங்கள், செவ்வாய் ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மகராசிக்காரங்கள ஞாபகம் வச்சுக்கங்க. திங்கள், செவ்வாய், புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். பொதுவா இந்த வாரத்தில முன்பகுதி நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் எங்கேயாவது நீங்க போகணும்னாலும், இல்ல குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சம்மந்தப்பட்ட பேருனாலும் மகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். அதை தவிர்த்துடுங்க. மிச்சத்த நாள்ல நீங்க பிற்பகுதியில நீங்க ஒரு பொண்ணு பார்க்க போறதோ, ஒரு பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்க இந்த மாரி போகணும்னா, பிற்பகுதியில நீங்க போங்க. புதன், வியாழன் ஆகிய நாட்கள் நீங்க தேர்ந்தெடுத்துங்க. ஏன்னா, இந்த 3 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது இல்லாம இப்ப மகர ராசி ஜென்மத்தில இப்ப செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசியில ஜென்மத்தில செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக கூட பிறந்தவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுப செலவுகள் செய்கின்ற வாரமாக இது அமையும். மகராசி பொறுத்தவரைக்கும் கூட பிறந்தவளுக்கு ஏதோ அக்கா, தங்கச்சிக்கோ, தம்பிக்கோ ஏதாச்சும் ஒரு சீர் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கல்யாணமோ, ஏதாச்சும் பண்ண கொடுக்குறதோ, இந்த மாதிரி சுப செலவுகள் மகராசி கண்டிப்பாக நடக்கும். வார முன்பகுதி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 2 நாளுக்கு சந்திராஷ்டமம். அ திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாளுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அந்த நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் பொதுவாகவே இந்த வீட்டு சம்மந்தப்பட்டதோ, இல்லை குடும்ப சம்மந்தப்பட்டதோ, இல்லைன்னா தொழில் ரீதியாகவோ கவனம் தேவை. அதை மட்டும் தவிர்த்துட்டு மிச்சம் பிற்பட்ட இந்த வார பிற்பகுதியில் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றதுனால ஒரு சுப விரயங்கள் பண்ணுகின்ற வாரமாக இது அமையும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.